இப்போ ஒரு கட்சி சின்னம் கொடுக்கக்கூடிய இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்கும்? ஏன்னா ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தினுடைய பக்கத்துல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவருடைய பெயர் தான் இருக்கும். ஆல்ரெடி இரட்டை இலை சின்னம் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அதை வந்து இப்ப மறுபடியும் மாற்றுவாங்களா? இல்ல ஒருங்கிணைப்பாளர் இருக்குது. ஓகே, அதுவும் இருக்குது. காலாவதி ஆகல. யதார்த்தமா அதுதான் உண்மை. நீங்க சொல்றது இடைக்கால நிவாரணம் நீதிமன்றத்தின் மூலமாக அதை ஏத்துக்கிட்டங்கிறது அவங்க கிளியரா. ஈரோடு இடைத்தேர்தலுக்காக தான் அந்த சின்னத்தை நாங்க இடைக்கால ஓபிஎஸ் வந்து வாபஸ் தான வாங்கினாரு தன்னுடைய வேட்பாளரை. அது ஒதுக்கிட்டு அப்ப அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. சின்னத்தையும் கொடியும் கொடுத்து இவர் ரொம்ப நல்லவர் வல்லவர்னு பொதுக்குழு தேடி மக்கள்லாம் போனாங்களே, இவர் ஜெயிச்சுட்டு வரட்டும்னு விட்டு பார்த்தோம். ஈரோடு கிழக்கு தொகுதியிலையும் வெற்றி பெறல. அதுபுறம் நாடாளுமன்ற தேர்தலையும் அண்ணன் நினைச்சா ஒரு 10 பேரை விட்டுருக்காரு. பாஜக இருந்ததுன்ற ஒரு வாதம் இருக்குல்ல. ஈரோடு கிழக்கு தொகுதியில போய் யார் வாங்கி கொடுத்தாங்க? பாஜக இருந்தது. ஈரோடு கிழக்கு தொகுதியில போய் ரெட்டையில யார் வாங்கி பின்வாங்கிருச்சு? ஓபிஎஸ் தரப்பு. பாஜக தான் சொல்றானுங்க. பாஜக தானே பேசி அண்ணன் நீங்க வாபஸ் வாங்கிடுங்க, எடப்பாடி பழனிசாமி நல்லவர் வல்லவர் ஆளினால் அழகராஜா அவர் பெண்ட் எடுக்க எல்லாம் சொல்ற மாதிரி கவுண்டமணி காமெடி மாதிரி சொல்லிட்டாங்க. பாஜக சொல்றதை கேட்டு எங்க அண்ணனும் வந்து ஒதுக்கிக்கிட்டாங்க. சரி அவர்கிட்ட கொடுங்க. முதல்ல அண்ணன் சொன்னாரு, ஒரு நிமிஷம், அண்ணன் அன்னைக்கு சொன்னாரு காங்கிரஸ் கட்சி நிக்குதுங்க, நீங்க தேசிய கட்சியா நீங்க நில்லுங்க, நாங்க 2 பேரும் ஆதரவு தரோம்னு சொன்னோம். கேட்கல பாஜக. சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக நாங்க வேட்பாளரை நிறுத்த மாட்டோங்கிற ஒரு வாதத்தையும் வச்சாரு. அவர் தான் அதுக்கப்புறம் ராமநாதபுரத்துல இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராக நிக்கிறாரு. அங்கேயே வந்து சின்னத்தை கேட்பதற்கான ஹோல்ல ஒரு செட்பேக் வருது இல்ல. அங்க என்ன பண்ணுனாங்க நீங்க புரிஞ்சிருங்க. நீதிமன்றத்துல அதிமுகன்னு ஒருத்தரை கொண்டு போறாங்க. யார? அதுவும் இடைக்கால தலைவர், அவை தலைவர். அவர் மூலமா அதிமுகன்னு ஒரு இடைக்கால தடையை கொண்டு போய் அவர் தான் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கையெழுத்து போடணும். நிறைய விஷயங்களை நம்ம மறந்துகிட்டு கடந்துகிட்டு பேசுறதுனால எடப்பாடி பழனிசாமி அதிமுகன்னு வெளி உலகத்துக்கு ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க. ஏன்னா தோல்வி பெற ஒரு கையில் அதிமுக இருந்தாலும் அந்த அதிமுக அழிக்க முடியும்னு எதிர்கட்சியோட சூழ்ச்சி. ஓகே, இன்னும் வந்து பொதுக்குழு செல்லாதுங்கிற ஒரு கேஸும் வந்து பெண்டிங்ல இருக்கு. அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப இபிஎஸ் வந்து அழுத்தங்கள் இருக்குமா இப்ப இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு? அதாவது இப்போ நீதிமன்ற முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் யதார்த்தம்னு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு என்ன நடக்கும் யூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போனோம்னா, இப்போ கட்சிங்கிறது முழுமையாக அது வந்து இபிஎஸ் அவர்கள்ட்ட வந்துருச்சு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். தேர்தல்களை சந்திச்சுட்டாங்க. வெற்றியோ தோல்வியோ அந்த கட்சிகளை அப்படின்னா அந்த கட்சிக்குள்ளே வந்து, அதாவது இவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த தோல்விக்கு அப்புறமும் கட்சிக்குள்ளே கலகம் எதுவும் வரல. அவங்க வந்து குறைந்தபட்ச எம்பியோ எம்எல்ஏக்களோ, அதை எம்பியே இல்லை எம்எல்ஏக்களோ அதுவும் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் ஒரு தீர்ப்பு வரும். அதனால் பாஜகவுடைய அழுத்தம் கூட இருக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து சின்னம் வரலாம். இல்லை அப்படின்னா இது ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னா அந்த சின்னத்தை முடக்கலாம். இந்த 2ல் 1 தான் நடக்கும். ஓகே, திரு தனியரசு ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லட்டா? ஒன்றும் இல்லைண்ணே, உங்கள் சொத்தை வந்து நீங்கள் அண்ணன் தம்பி உங்கள் அப்பா எழுதி வச்சுட்டாங்க. உங்கள் கூட அக்காமாரோ தங்கச்சிமாரோ உங்கள் குடும்பத்தில் 8-10 பேர் இருக்கிறவங்க எல்லாரும் உங்கள் கூட இருக்காங்க. ஆனால் எழுதி வச்சிருக்கிறது இன்னொருத்தருக்கு எழுதி வச்சுருக்காங்க, உங்கள் அண்ணனுக்கு எழுதி வச்சுருக்காங்கன்னு வைங்களாம். ஆனால் அந்த விதியை பார்த்து தானே உங்களுக்கு யாருக்கு எழுதி கொடுக்கணும், யாரோட இது இருக்குது ரெஜிஸ்டரை பார்த்து என்ன முறைப்படி ஆவணப்படுத்தணுங்கிறதான் நீதிமன்றத்தின் மூலமாக தீர்ப்பு கிடைக்கும். அதுதான் எங்கள் தலைவரோட விதி. என்ன எழுதியிருக்குன்னா 80% தொண்டர்கள் கொண்ட இயக்கம், 80% கொண்ட தொண்டர்களுக்கு இதுதான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கணும். இதை வந்து பொதுக்குழு கூடி தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்தது பொதுக்குழு. அப்போ அவர் அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து இதை வந்து நேராக தன்னுடைய உயில் சொத்தோட கொண்ட உயில்லையும் இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. சத்யா ஸ்டுடியோல உள்ள வருமானத்தை கொண்டு வந்து கட்சிக்கு கொடுக்கிறாரு. எல்லாமே நமக்கு இருக்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு கொடுத்தா எனக்கு ரொம்ப நேரமா அத தான் சொல்லிட்டு இருக்கீங்க. திரு சேலம் மணிகண்டன் பதிலளிக்க விரும்புறாரு. திரு சேலம் மணிகண்டன், ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறோமா, எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒரு விதிமுறை அதிமுகவில் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு புரட்சித் தலைவர் எழுதி வச்சிருக்காரா? உண்மை, நிச்சயமா எழுதி வச்சிருக்கிறார். நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். இப்போ அதிமுகவில் 1.5 கோடி 2 கோடிலாம் விட்டுருங்க, குறைஞ்சது ஒரு 1 கோடி உறுப்பினர்கள் இருப்பாங்களா? தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு போட்டி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு ஒரு பக்கம் நிற்கிறாரு, இல்லை இன்னொரு எக்ஸ் எடுத்து நிற்கிறாங்கன்னா 1 கோடி தொண்டர்கள் இருக்கிற எல்லா ஊர்லேயும் போய் என்ன வாக்கு போட்டி வச்சு யார் எலெக்ஷன் ஆஃபீஸராக போட்டு
யார் போய் ஓட்டு போடுவாங்க? இது வந்து நடைமுறைக்கு ஒரு சாத்தியமில்லாத விஷயம். அதனால தான் ஐயா கோலப்பனையா நான் சொல்றது நல்லா கேட்டுக்குங்க. 2017 உங்களை தேர்ந்தெடுத்துட்டு அப்ப பொதுக்குழுவில் எப்படி ஒரு ஓட்டு இரு நபருக்கு, இணை ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு ஓட்டு, ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு எப்படி ஒரு ஓட்டு அன்னைக்கு அதே பொதுக்குழு உறுப்பினர்கள் தான் அவங்க பன்னீர்செல்வத்துக்கு ஓட்டு போட்டு ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுத்தாங்க. அப்படிங்கிறது ரொம்ப வசதியா மறைஞ்சிட்டு இது என்ன இவங்க எல்லாம் பேசுறது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எப்படி? ஹவ் இஸ் இட் பிராக்டிக்கல்? எப்படி இது சாத்தியப்படும்? யாரை தேர்தல் ஆபீசரா போடுவீங்க, ப்ரொசீடிங் ஆபீசரா போடுவீங்க? அதுக்கு நடக்குமா? எங்கேயாவது நடைமுறையில் உள்ளதா? ஒண்ணு. ரெண்டாவது, திரு பன்னீர்செல்வம் எப்படி ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப 80 கோடி தொண்டர்கள் 2017 இவர் நல்லா புரிஞ்சுக்க. 2017 ஒரே ஒன்று நீங்க பேசுறப்ப நான் முன்ன பேசல இருங்க. நான் முடிச்சிடுறேன். எடப்பாடி பழனிசாமி வெறும் தலைமை நிலைய செயலாளர் தான். அவரை வந்து இணை ஒருங்கிணைப்பாளரா ஒரு முதல்வரா இருக்கிறனால கொண்டு வந்து விட்டோம். 2 ஆண்டு காலம் கொரோனா காலம். அப்ப வந்து தொண்டர்கள் ஓட்டு போட்டாங்களா? உறுப்பினர்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. பழனிசாமி வந்து டெல்லி கோர்ட்ல ஒரு வழக்கு போடுறாரு. டெல்லி கோர்ட்ல வழக்கு போடுறாரு. விவாதம் இருக்காரா? யார்? ஒரு நிமிஷம் நில்லுங்க மணிகண்டன். அவங்க கேட்கறதுக்கு சொல்றாரு. எல்லாம் கேளுங்க. அதான் கேசி பழனிசாமி ஒரு வழக்கு போடுறாரு. நான் முடிச்சிடுறேன். என்னோட டர்ன் நான் முடிச்சிடுறேன். அப்புறம் பேச சொல்லுங்க. அவர் ஸ்டுடியோல இருந்து பேசுறாரு, நான் வெளிய இருந்து பேசுறேன். நான் முடிச்சிடுறேன். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எப்படி ஒரு வாக்கின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ உங்க சன் நியூஸ் மூலமா இன்னைக்கு ஒரு ஸ்கூப் நியூஸ் சொல்றோமா, 15ஆம் தேதி நடக்க போற பொதுக்குழு உறுப்பினர்கள் மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி வாக்கு சீட்டின் மூலமாக ஏகோபித்து இருக்கிற அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களையும் 99.99 விழுக்காடு அவரை ஏகோபித்த பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்க போறாங்க. எப்படி பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்தார்களோ அதே வழியில தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கறது சொல்றேன். இதுக்கு மட்டும் அவரை பதில் சொல்லுங்க. எப்படி பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் ஆனாருங்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. அன்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் பிரச்சனை வந்து திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தான். திருமதி சசிகலா அம்மாவை ஒதுக்கி வச்சுக்கிட்டு அவருக்கு மணிகண்டனுக்கு நல்ல விளக்கமாக சொல்கிறேன். 2017 இவங்க 2 பேரும் ஒருங்கிணையும் போது ஒருங்கிணைப்பாளர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் கேசி பழனிசாமி அவர்கள் ஒரு நீதிமன்றத்தில் கொண்டு போய் வழக்கு போடுறாரு. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த விதியை படிச்சுக்கிட்டு புரட்சி தலைவரோட விதியை படிச்சுக்கிட்டு டெல்லி ஹைகோர்ட் கொடுக்குது, நீங்கள் வந்து திருத்தி அமைக்கணும்னு சொல்கிறாங்க. அதை தான் 2021 அமெண்ட்மெண்ட் பண்ணி தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டோம். ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் வந்து இரட்டை தலைமைக்கு வர்றாங்கல்ல. ஒரு நிமிஷமா, 2017 தேர்ந்தெடுக்கப்பட்டது பொதுக்குழுவால. அப்போ அன்னைக்கு வந்து கேசி அவர் பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி தலைமை நிலைய செயலாளர். நல்ல புரிஞ்சு. அண்ணன் வந்து கழக பொருளாளர், அவைத்தலைவர் மதுசூதனன். இரட்டை சின்னம் யாருக்கு வந்தது? அவைத்தலைவர் மதுசூதனன் வகையார அவருக்கு தான் வந்தது. அந்த அஃபிடவிட் நாங்க தாக்கல் பண்ணல. திருமதி சசிகலா அம்மையாருக்கு கிடைக்கல, எடப்பாடி பழனிசாமி கிடைக்கல, எங்களுக்கு தான் வந்தது. நாங்க தான் அவரை இன்றியமா உள்ள இணைச்சுக்கிட்டோம் இணை ஒருங்கிணைப்பாளரா. 2 ஆண்டு காலம் கொரோனா காலம் உங்களுக்கே தெரியும். அப்ப நம்ம தேர்தல் நடத்த முடியல. அப்பவும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். அதாவது ஒரு தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த பைலால திரும்பி படிங்க. ஒரு தலைவர் மறைவுக்கு பிறகு இடைக்காலமாக ஒரு கமிட்டி அமைக்கிறதுக்கு பொதுக்குழு தேர்ந்தெடுக்க முடியும். நிரந்தரமா பொதுச் செயலாளருக்கு ஆகாது. இடைக்காலத்துக்கு தான் அது ஒரு நிவாரணம். ஒரு தலைவர் மறைவுக்கு பின்னாடி நிரந்தரமா நீங்க வந்து உறுப்பினர்களை வச்சு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றாங்க. அத வந்து ஃபாலோ பண்ணல. அதன் அடிப்படையில சின்னம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாரு. கமலஹாசன் மாதிரி அண்ணன் கோலப்பன் சொன்ன விளக்கம் உண்மையாலுமே எனக்கு புரியலமா. கமலஹாசன் பேச்சு கேட்ட மாதிரி இருந்தது. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். புரட்சி தலைவி அவர்கள் இருக்கிறப்ப ஏகோபித்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, இல்லை கிளைக்கழகம் முழுக்க கேசி பழனிசாமி சொல்ற மாதிரி பொட்டி வச்சு புரட்சி தலைவி எதிர்த்து யாராவது? புரட்சி தலைவி அம்மா ஒவ்வொரு முறையும் தான் பண்ணாங்க. ஓகே ஓகே, நான் இன்னொரு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு. அவரோட பார்வை வாங்கிட்டு அப்புறம் தனியா தவறான பதிவு சொல்ல கூடாது. இல்ல, நீங்க ரெண்டு பேருமே புரட்சி தலைவி அவர்கள் சார், நீங்க யூ மேட் யுவர் பாயிண்ட். நீங்க வந்து உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொல்றீங்க. அவர் பொதுக்குழு உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான நியாயத்தை வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.